இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. ஆண்டவருக்குள்ளாக நம்ம மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைக்கி ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எப்படி நம்ம வாழ்க்கையை நகர்த்த போகிறோம் அடுத்த கட்டத்துக்குன்னு பார்த்தாலே பாதி வாழ்க்கை முடிஞ்சிருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியலலாம். இன்றைய நாள் முழு பலத்தோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற வேலையில் நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தாங்க. இன்றைக்கி நம்ம சந்தோஷத்தை தேடிட்டு இருக்கோம். இன்றைக்கி மன அழுத்தத்தால் தள்ளப்பட்டிருக்கோம். யாருமே இல்லையே, ஆறுதலை தேடி நம்ம ஓடிட்டுருக்கோம். யாராச்சும் நமக்கு ஆறுதலாக நம்மளை அரவணைச்சிப்பாங்களா, நம்மளை பத்திரமா பார்த்துப்பாங்களான்னு சொல்லி தேடிட்டுருக்கோம்ல. உண்மையில் நான் வாழ்க்கையில் நான் இழந்த அனைத்தையும் மீண்டும் நான் பெறுவேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும் வாழ்க்கையில். இன்றைக்கி என் கூட இருந்தவங்க, என்கிட்ட இருந்த விஷயங்கள் எல்லாமே போயிடுச்சு. மீண்டும் எல்லாருமே என்கிட்ட வருவாங்க. நான் மீண்டும் அந்த விஷயத்தை நான் பெற போகிறேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடங்கணும். அப்படின்னா வாழ்க்கையில் வெற்றி தான், நமக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே யாரும் கலங்காதீங்க, நான் இருக்கேன். இன்றைக்கி சுமைகள் அதிகமாகிடுச்சு, பாரங்கள் அதிகமாகிடுச்சு. முக்கியமாக சொல்ல போனால் மன அழுத்தத்தால் தள்ளப்பட்டிருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா யோசிச்சுக்கிட்டே இருக்கோங்க. என்ன பண்ண போகிறோம், இப்படி போகுது வாழ்க்கை, நான் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், இப்படி சாதிக்க போகிறேன், யார் துணையாக இருக்க போதா, இல்லை யாராச்சும் என்ன மேலே கொண்டு போகிறாங்களான்னு சொல்லி ஏகப்பட்ட குழப்பமான விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாள் நம்ம கடந்து போகிறதுன்றது மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்குல்ல, மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குல்ல. ஐயோ இன்றைய நாள் போயிடுச்சு பிரதர், நாளைக்கு எப்படி இருக்க போதுன்னு தெரியல, நாளை மறுநாள் எப்படி இருக்க போதுன்னு தெரியலன்னு சொல்லி அதை பற்றி யோசிக்காதீங்க. இன்றைய நாள் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, அது போதும். நாளை தினம் பார்த்துக்கலாமே. இன்றைக்கி நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்களா, அதுதாங்க முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் இளைப்பாறுதலுக்காக ஏங்கலாம். பார்த்தீங்களா, இன்றைக்கி யாராச்சும் நம்மளை பத்திரமா அரவணைச்சிக்கிட்டு பத்திரமா பார்த்துப்பாங்கன்னு சொல்லி நீங்கள் ஏங்கலாம். பெரும்பாலானோர் நண்பர்களோடு பொழுதை கழிக்கலாம். நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் கூட வருவாங்கன்னா வரமாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவங்க அதை பார்த்துட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி நம்ம தனிமையில் நிற்கும் போது தான் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புத்திக்கு ஏறும்னு சொல்லுவாங்களாம். இத்தனை நாள் ஜாலியாக போயிடுச்சு வாழ்க்கை, இதுக்கப்புறம் நீ தான்ப்பா உஷாராக இருந்திருக்கணும், நீ தான்ப்பா தெளிவாக வாழ கற்றுக்கணும். அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டான், நீ என்ன பண்ண போகிற, நீ அடுத்தது என்ன பண்ண போகிற, இல்லை இப்படியே தான் போயிடுமா, பேசிக்கிட்டே கழிச்சிருவீங்களா காலத்தை அப்படின்னு சொல்லி. ஸோ ஜபத்தின் வாயிலாக ஆண்டவரோடு பேசுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்க போதுங்க. எவ்வளோ காலம் தான் நம்ம வாழ்க்கையில் இப்படியே இருக்க போகிறோன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம். ஆனால் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்க்கை இது இல்லை. நீ முயற்சி பண்ணுறப்பர், உனக்குள்ளே இருக்க ஒரு சில விஷயத்தை திறமையை உள்ளுக்குள்ளே வச்சுருக்க வெளியே கொண்டு வராமல் காட்டுறப்பர், கண்டிப்பாக நீ வெளியில் கொண்டு வா. அதை யார் என்ன சொல்ல போகிறாங்க, எங்கே அவமானப்பட போகிறீங்க, எங்கே அசிங்கப்பட போகிறீங்க, பார்த்துக்கலாங்க. வெக்கமாக இருக்குது பிரதர், யாராச்சும் நான் கிண்டல் பண்ணுறாங்களோ, யாராச்சும் நான் அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறதே இல்லைல்ல. இன்னைக்கு வெக்கப்பட்டான்னு வச்சிங்களேன், ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. தைரியமாக உங்களுடைய விஷயத்தை வெளியே கொண்டு வாங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் ஏஞ்சதுமே ஜெபம் பண்ணுங்கள், இரவு தூங்கும் போதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களை நிச்சயமாக நம்ம வாழ்க்கை எல்லாமே மாற்ற போக்கின்றார். உங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போக்கின்றார், புது பலனை கொடுக்க போக்கின்றார். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் சரி அதை மேற்கொள்வதற்கான ஆற்றலை கொடுக்க போக்கின்றார். திட நம்பிக்கையாக இருங்க. நம்மளை சுமக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலும் நம்மளை மிகப்பெரிய உயர்த்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் சந்தோஷத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்ற ஆண்டவரே, அனுதினமும் கிடைக்கின்ற பரிபூர்ண மகிழ்ச்சிக்காக உம்மை துதிக்கின்றனப்பா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையின் நடுவில் தினசரி வேலை அழுத்தத்தின் மத்தியில் உமையே பார்க்கின்ற ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் காலையும் உம் வசனத்தில் உம் சமாதானத்தால் உன் மகிழ்ச்சியினால் எங்கள் நிரப்புவீராக. உம்முடைய சந்தோஷம் எல்லா பக்கமும் எங்களுக்கு வரப்போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்கள் மனதிற்கு அமைதியும் பலனையும் கொண்டு வருவதாக ராஜா. மிகுந்த வேதனையோ எந்த சூழ்நிலையில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் எங்கள் நீர்தாமே கை தூக்கி மேலே எழுப்புவீராக. எங்களை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று
விசுவாசத்துடன் இந்த அறிக்கையை செய்கின்ற ஆண்டவரே, எப்போதும் எங்களோடு இருக்கின்றபடியினால் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் இயேசப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. எல்லோரும் ஒற்றுமையாக சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் bless யூ ஆல்.